Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது கெக்கி என் தாருவாலா. கெக்கி என் தாருவாலா எழுதின தி அன்ரெஸ்ட் ஆஃப் டிசையர் என்கின்ற ஒரு போம். கெக்கி என் தாருவாலா இஸ் an இந்தியன் ரைட்டர். அவரை பத்தின லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல தனியா இருக்கும், அதுல நீங்க பாத்துங்க. Now we see the poem. இது 3 stanzas of 5 lines each. 5 வரிகளை கொண்ட 3 ஸ்டான்ஸாவில் 15 வரிகளில் எழுதப்பட்ட ஒரு போம். தி அன்ரெஸ்ட் ஆஃப் டிசையர். டிசையர் என்றால் ஆசை. மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு அப்படின்னாவே மனம் அமைதி அற்று போய்விடும். எந்த ஆசை இல்லைன்னா அப்படியே மனசு அமைதியா இருக்கும். ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா மனசு அமைதியை இழந்துரும், அமைதியற்று போயிடும். அந்த அமைதியற்று இருக்கக்கூடிய அந்த டிசையர், அந்த ஆசை என்ற தலைப்புல எழுதியிருக்காங்க. நீங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை நீங்க எவ்வளவுதான் அடக்கி வச்சீங்கன்னாலும் உங்களை அறியாமையே உங்க கண்களின் வழியாக உங்க வார்த்தைகளின் சில ஷேட், அந்த வார்த்தைகள் நீ சொல்லும் போது இவன் ஏதோ இப்படி இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்குவான். உங்களால அதை மறைச்சே வைக்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் வெளிப்படத்தான் செய்யும் அப்படிங்கிற டோன்ல இந்த கவிதையை கெக்கி என் தாருவாலா எழுதியிருக்கிறார். Now we see the first stanza. The unrest of desire is lit up with eyes. இந்த இடத்துல டிசையர் என்பது எதை வேணாலும் குறிக்கும். ஒரு உயர்ந்த பதவியை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அல்லது இப்படியும் ஒரு பணம் சேர்த்தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அல்லது ஒரு அந்த பொண்ணை எப்படியாவது காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. டிசைர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த பொண்ணை காதலிச்சு அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இந்த படிக்கலாம், ஈஸியா எல்லாம் வேணாலும் வச்சுங்க. அந்த ஆசை அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கும். தி அன்ரெஸ்ட் ஆஃப் டிசையர் இஸ் லிட் அப் வித் ஐஸ். உங்க ஆசை உங்க உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது அமைதியை அற்ற தன்மையை உங்களுக்கு உண்டாக்கி அந்த ஆசை உங்களுக்கு இருக்கு என்பதை அந்த கண்களில் இருக்கக்கூடிய ஒளியானது காட்டி கொடுத்து விடும். தி அன்ரெஸ்ட் ஆஃப் டிசையர் இஸ் லிட் அப் வித் ஐஸ். கண்களில் இருக்கக்கூடிய ஒளி காட்டிடும் நீங்க ஏதோ ஒரு டிசைர்ல இருக்கீங்க அப்படின்னு. வாட் எவர் த மாஸ்க், அதை மாஸ்க்னா என்ன அர்த்தம்? முகமூடி. முகமூடிங்கிறது நீங்க யாருன்னு தெரிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நீங்க போடுற ஒண்ணு, மறைக்கிறதுக்கு பயன்படுற ஒண்ணு. வாட் எவர் த மாஸ்க் யூ ஸ்லாப். மாஸ்க அணிவாங்க, ஆனா அப்படி ஓங்கி இப்படி போட்டுக்கிறீங்க. அதாவது அவசரம், யாரு கண்ணையும் அது தெரியக்கூடாது. என்னுடைய ஆசை என்னங்கிறத மற்றவங்க தெரிஞ்சிக்க கூடாது, புரிஞ்சிக்க கூடாது என்பதற்காக நான் ஒரு மாஸ்கை எடுத்து அப்படி வேகமா மாட்டிக்கிறேன். அதுதான் ஸ்லாப்னா அரைகிறதுன்னு பேர். இந்த இடத்துல ஏன் ஸ்லாப்புங்கிற வேர்டை யூஸ் பண்றான்? அந்த மாஸ்கை அணிந்து கொண்டான்னு சொல்ல வேண்டியதுதான். நீங்க என்ன மாதிரியான ஒரு மாஸ்கை நீங்க அணிந்திருந்தாலும் போட வேண்டியதானே. ஏன் ஸ்லாப்புங்கிறான்? ஸ்லாப்புங்கிறது அப்படி வேகமா செய்யறது, மாஸ்கை வேகமா அணிஞ்சுக்கிறது. நான் அப்படியே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன், டக்குன்னு யாரும் வந்துடுறாங்க, அப்படியே பார்க்காத மாதிரி அவசரமா அப்படி திரும்பிக்கும். அவசரமா என்னுடைய ஆசையை நான் மூடி மறைக்க முயற்சிக்கிறேன். வாட் எவர் த மாஸ்க், நீங்கள் என்னதான் அதை வேகமாக மூடி மறைத்தாலும் அப்பான் யுவர் ஃபேஸ், உங்களுடைய முகத்துல உங்கள் ஆசை வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நீங்க எந்த முகமூடியை விரைவாக அணிந்து கொண்டாலும், however you tear at the soft throat of life. soft throat of life, throat தொண்டை, வாழ்க்கை என்கின்ற தொண்டை சாஃப்டா இருக்கும். அப்படின்னா த்ரோட் சாஃப்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க பேசுறது சாஃப்டா இருக்கு, நீங்க பாடுறது இனிமையா இருக்கு, அப்படிதான். வாழ்க்கை என்பது ஒரு சாஃப்ட் த்ரோட், அதாவது ஒரு இனிமையானதுன்னு அர்த்தம். சாஃப்ட் த்ரோட் சாஃப்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க பேசுறது இனிமையா இருக்கும். பேசுறது இனிமையா இருந்தா வாழ்க்கை இனிமையா தான் இருக்கும். ஸோ வாழ்க்கை நீங்க எவ்வளவு இனிமையானதாக இருந்தாலும் ஒரு டிசையர்னு உள்ள போச்சுன்னா அந்த இனிமையை அது கிழிச்சிடும். And however you tear
at the soft throat of life. அந்த soft throat of life நீங்க கிழிச்சு எடுத்தாலும், and probeனா தூண்டி துருவுறது, அந்த தூண்டி துருவுறது, ஸ்டடி பண்றது, எக்ஸாமின், ஆராயறது. நீங்க எப்படித்தான் ஆராய்ந்தாலும் the salt blood, ரத்தம்ங்கிறது கொஞ்சம் உப்பு கரிக்கும். சாதாரணமாக கையில் ஏதாவது காயம் பட்டுச்சு இப்படி வாயில் வச்சுருவாங்க. வாயில் வச்சு அந்த ரத்தம் வந்து படும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக ஒரு உப்பு கரிக்கிற டேஸ்ட் தான் இருக்கும். அதான் சால்ட் பிளட்டுங்க. த சால்ட் பிளட் வித் யுவர் இன்சிஸ்டன்ட் டங். இன்சிஸ்டன்ட் என்றால் ஃபோர்சிபிள், ஒரு வேகமான, விரைவான, ஒரு ஃபோர்சிபிள் அல்லது பர்சிஸ்டன்ட் டங்குன்னா நாக்குங்கிறது பேசுறதுக்கு பயன்படுது. உங்க பேச்சில் அது தெரிஞ்சு போயிடும். நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த ரத்தத்தோடு கலந்து இருக்கக்கூடிய ஆசைங்கிறது அப்படியே அந்த ஒரு ஸ்வீட் ஸ்டாலை பார்க்குறோம், நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோதான், ஒரு செகண்ட்ல மறைஞ்சிடும். அதுக்கு பேர் டிசையர் இல்லை. இந்த டிசையர் என்பது இந்த இடத்துல அவங்க சொல்றது உங்க உள்ளத்தை போட்டு புடுங்கி எடுத்துக்கிட்டு இருக்கிற டிசையர். எப்படியாவது அந்த வீடை கட்டிடணும், வீடை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, எப்படியாவது இவ்வளோ பணம் சேர்த்தாகணுங்கிற ஆசை, எப்படியாவது அதை காதலிக்கணும். அதுதான் பொது மோஸ்ட்லி இது லவ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஆசை உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களை தூங்க விடாது. உங்கள் வாயில் நீங்கள் பேசுகிற பேச்சே, லவ்வில் விழுந்தவன் கூட பக்கத்தில் உட்காந்தீங்கன்னு வச்சுங்க, எப்போ பார்த்தாலும் இது ரிலேட்டடாகவே பேசுவான், விடவே மாட்டான். இது ரிலேட்டட், அதாவது நேரடியாகவும் சொல்ல மாட்டான், ஆனால் இது தொடர்பாகவே பேசிக்கிட்டான். ஏன் மச்சான் பொண்ணுங்களாம் இப்படியா பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிற நீ அப்படின்னா இவனுக்கு அது இருக்கு, நம்மகிட்ட செக் பண்ணுறான். இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கும். அவன் பக்கத்தில் உட்காந்தீங்க தூங்க முடியாது, உட்காந்தா பேச முடியாது. சினிமா பார்த்தீங்கன்னா நடுவில் நம்மளை போட்டு நோண்டி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பான். அதான் பர்சிஸ்டன்ட் டங். அந்த பர்சிஸ்டன்ட், அந்த ஃபோர்சிபிள் டங், அந்த நாக்கு சும்மா இருக்காது, அது ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பேச்சின் வழியாக வெளிப்படும். இவன் ரொம்ப இது ரிலேட்டடாகவே பேசுகிறான் அப்படின்னா இவனுக்கு எங்கேயோ யாரோ ஒரு கேர்ளோட இவனுக்கு ஒரு லிங்க் பட்டுச்சு அல்லது ஏற்பட போகுது, அல்லது இவன் மனசுக்குள்ள அப்படி ஒரு டிசைர் இருக்குது. அதனால தான் அது ரிலேட்டடான கொஸ்டினை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. The unrest of desire is revealed வெளிப்படும் by eyes, கண்களின் வழியாக வெளிப்பட்டுரும், மறைக்கவே முடியாது. Then the second stanza, however you buryனா புதைக்கிறது. உங்க மனசுக்குள்ள நீங்க எவ்வளவு ஆழத்துக்குள்ள நீங்கள் புதைத்து வைத்திருந்தாலும், however you bury the shadow in the heart, அந்த இதயத்தில் தோன்றிய அந்த ஆசையின் நிழலை நீங்க எவ்வளவு ஆழத்துக்குள்ள நீங்க புதைச்சி வச்சாலும், however you bury the shadow in the heart under the slabs of concrete and a coil of bone. Under the slabs of concrete slab, கீழே நல்லா புதைச்சி வச்சு பூமிக்கு அடியில் புதைச்சி மேலே கான்கிரீட் ஸ்லாப் வெளியில வரக்கூடாதுங்கிறக்கா கான்கிரீட் ஸ்லாப் போட்டு வச்சிருந்தாலும், அல்லது இதயம்ங்கிறது எப்படி இருக்கு, அண்ட் a coil of bone. காயில் அப்படின்னா வளைந்து இருக்கக்கூடிய, போன் அப்படின்னா இந்த நெஞ்சு கூடு இல்லையா, இந்த போன் எப்படி இருக்கும், அப்படி கர்வ், அப்படி உள்ளத்தில் இருக்க அந்த இதயத்தை பாதுகாப்பதற்காக அந்த நெஞ்சு எலும்பு, நெஞ்சு கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கூடு மாதிரி இருக்கும். அந்த கூட்டுக்குள்ள தான் அந்த இதயம் இருக்கும். நீங்க ஒரு கூடு, அந்த கூட்டுக்குள்ள இதயம், அந்த இதயத்துக்குள்ள ஒரு டிசைர், ஆசை. ஸோ அந்த ஆசையானது இதயத்தை தாண்டி அந்த கூட்டையும் தாண்டி வெளியே வந்துடும். நீங்க ஒரு கான்கிரீட் ஸ்லாபுக்குள்ள போட்டு அதனுடைய நிழலை நீங்க மறைச்சி வச்சிருந்தீங்கனால அந்த நிழல் அது வெளியே காட்டிடும். ஸோ அண்டர் த ஸ்லாப்ஸ் ஆஃப் கான்கிரீட் அண்ட் எ காயில் ஆஃப் போன், அதுக்குள்ள நீங்க அதை மறைச்சு வச்சாலும், புதைத்து வைத்தாலும், however you wall the cave impulse. கேவ் இம்பல்ஸ் என்றால் கட்டுக்கடங்காத உணர்வு. உங்களை அறியாமலே அந்த கட்டுக்கடங்காத உணர்வானது, however you wall சுவர் எழுப்புறது, அந்த கட்டுக்கடங்காத உணர்வு, அந்த ஆசை என்கின்ற கட்டுக்கடங்காத அந்த உணர்வை சுற்றி நீங்க சுவர் எழுப்பி வச்சுட்டீங்க, புதைச்சி வைக்கிறீங்க, அல்லது ஒரு அப்படி எலும்பு கூடுக்குள்ள நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க, அல்லது ஒரு சுவர் எழுப்பி நீங்க வச்சிருந்தாலும், அட் தி மவுத் அதனுடைய வாய்ப்பகுதி,
அதனுடைய அதான் வெளிவராம இருக்கிறதுக்காக அதன் வாய்ப்பகுதியை சுவர் எழுப்பி அதன் வாய்ப்பகுதியை நீங்கள் மூடி வைத்திருந்தாலும் இட் வில் ஹேமர் அட் த சைட்ஸ் அண்ட் பிரேக். ஹேமர்னா சுத்தியல், அது சுத்தியல்னால அடிச்சு சைடை பிச்சுக்கிட்டு வெளியில வரும். நீங்க எவ்வளவுதான் உள்ள போட்டு அடக்கி வச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியாமலே அந்த இதயமானது அந்த இதய கூட்டை அந்த நெஞ்சு கூட்டை பீத்து கொண்டு வெளியில வரத்தான் செய்யும். இட் வில் ஹேமர் அட் த சைட்ஸ், சைடை உடைச்சிக்கிட்டு அண்ட் பிரேக் ஃப்ரீ, உடைச்சிக்கிட்டு ஃப்ரீ, அது சுதந்திரமா வெளியில வரத்தான் செய்யும். However you bury the shadow in the heart, நீங்கள் எவ்வளவு ஆழத்தில் உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில், என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இந்த ரகசியத்தை நான் புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அது உங்களை அறியாம உங்களுடைய செயல்பாட்டில், நீங்க பேச்சுல அல்லது உங்க இதுல அது அப்படி வெளியில வரும். However you bury the shadow in the heart. சிம்பிளான பொறுப்பு. Next, the last stanza. You may etch. எட்ச்னா இந்த ஓவியம் தீட்டுறதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படியே ஒரு பென்சில் எடுத்து ஒரு அவுட்லைன் வரைவாங்க. யூ மே எட்ச் த ஷேடோ ஆன் த கேவன் வால். கேவன் குகை, ஒரு குகைக்குள்ள இருக்கக்கூடிய சுவத்துல போய் அப்படியே நீங்க ஒரு ஓவியமாக, ஓவியம்னா முழு ஓவியம் இல்லை, சும்மா அப்படியே ஒரு கோடு தான் வரைகிறீங்க. You may etch அப்படின்னா make a picture by drawing lines, ஒரு லைன் drawing, not a full picture. அப்படி ஒரு அதாவது நீங்க அதை எங்க போய் வரைகிறீங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசையை, அந்த எண்ணத்தை ஒரு குகைக்குள்ள இருக்கிற சுவத்துல போய் சும்மா யாருக்கும் தெரியாம ஒரு வால்ல இப்படிதான் வரைகிறீங்க. You may etch the shadow on the cavern wall. Shadow என்றால் அந்த எண்ணத்தின் நிழல், அந்த ஆசையின் நிழலை நீங்க ஒரு இதுல வரைஞ்சிங்கனாலும் and turn the driver into aborigine art. அபாரிஜின் என்றால் பழமை வாய்ந்த ஒரு கலை. இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு கலை, கோட்டு ஓவியம் என்பது. அந்த பழமை வாய்ந்த ஒரு கோட்டு ஓவியமாக நீங்கள் அதை திருப்பி வைத்திருந்தாலும் bison and stag lopping in the charcoal lines. நீங்க எதுல வரைஞ்சிருக்கீங்க, சார்கோல், கரியில நீங்க அப்படியே வரைஞ்சி வைக்கிறீங்க ஒரு கேவுக்குள்ள, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அதாவது அதை என்ன பண்றதுன்னே தெரியல, நீ ஒரு கேவுக்குள்ள போய் அப்படி வரைஞ்சி வைக்கிறீங்க. அவன் செய்வான், இவன் டைரி எழுதி வைப்பான், ஏதாவது எழுதி வைப்பான், அது இவனுக்கு மாத்திரம் புரியுற மாதிரி ஒரு ஹிண்ட்ஸ் லைன்ல எழுதுவான். சில டைரியை பார்த்தீங்கன்னா டைரி எழுதுற பழக்கம் இருக்கும், டைரி எழுதுவான், நான் இன்று அவளை சந்தித்தேன், நீ அப்படி எழுத முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவான்னா ஏதாவது அவள் என்பதுக்கு ஏதாவது ஒரு வேற ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு அப்படி போட்டு எழுதிடுவான். அது அவனுக்கு மட்டும்தான் புரியும். நம்ம பார்த்தா என்னவா எழுதியிருக்கான்டா அப்படிதான் தெரியும். அது மாதிரி இவன் கேவ் வால்ல போய், அதாவது இவன் அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரிப்பு சும்மா இருக்க விடாது, அது ஏதாவது பண்ணும். இவனால் அது தாங்க முடியல, போய் அந்த குகை ஓவியத்தில் போய் சும்மா ஒரு கோட்டு ஓவியமாக எழுதி வச்சுட்டு வந்திருக்கான். அப்படி கோட்டு ஓவியமாக பழமையான மனிதர்கள் இந்த குகையில வாழ்ந்திருப்பான். அவன் தனக்கு தோன்றுனதை அந்த பழமையான விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதி வச்சிருப்பான். அப்புறம் இந்த மாடர்ன் மேன் என்ன பண்ணுவான், சாதாரண மனுஷனுக்கு அது புரியாது. இந்த மாடர்ன் மேன் என்ன பண்ணுவான், அந்த குகைக்குள்ள போய் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா மக்கள், அந்த காலத்து மக்கள் இப்படித்தான் இருந்திருந்திருப்பாங்க, இப்படித்தான் செஞ்சிருந்திருப்பாங்க, அந்த காலத்து மக்கள் என்ன மாதிரி ஆடை அணிந்தார்கள், என்ன மாதிரி இருக்காங்கிறத இந்த பாறையில் இருக்கிற எழுத்துக்கள், கல்வெட்டுக்கள், அந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள், கவிதைகள், இவைகளை வச்சு தானே நீங்க இப்ப சொல்ல முடியும், நம்ம யாரும் பார்க்கல இல்லை. அது மாதிரி இந்த கோவியத்தை ஒரு பழமையான ஒரு வடிவத்தில் அவன் வச்சிருப்பான். ஆனா அந்த வடிவத்துல அந்த மனுஷனுக்கு ஒரு பைசன் எப்படி வரைகிறதுன்னு தெரியாது. பைசன் காட்டெருமை, ஸ்டாக் ஒரு மான் எப்படி வரைகிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவன் ஒரு மாதிரி கோட்டு ஓவியமா வச்சிருப்பான். ஆனா நவீன மனுஷன் இப்படி வரைஞ்சிருக்கான்னா இது காட்டு எருமையை தான் குறிக்குது, இது ஸ்டாகை தான் குறிக்குதுன்னு இப்ப இவன் கண்டுபிடிச்சு அந்த ஓவியத்தில் இருந்து அந்த எருமைகளும் ஸ்டாகும் துள்ளி குச்சி வெளியே வந்துடும். நீங்க என்னதான் ரகசியமா பண்ணீங்கன்னாலும் அந்த ரகசியமானது அந்த ரகசிய எழுத்துக்கள் இருந்து, அந்த கோட்டு எழுத்துக்கள், அந்த கோட்டு ஓவியத்திலிருந்து உண்மையான உயிர் வெளியே வந்துடும். பைசன் அண்ட் ஸ்டாக் லாப்பிங்னா ஜம்பிங்,
இன் சார்கோல் லைன், நீங்க கரியில வரைஞ்ச அந்த கோட்டுல இருந்து உயிரோடு அந்த பைசன் ஸ்டாக் வெளியில வந்துடும், துள்ளி குதிச்சு வெளியே வந்துடும். நீங்க என்னதான் உங்க ஆசையை போட்டு ஒரு வெளிப்படுத்த முடியாம அப்படி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசிய குறியீட்டுல நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னாலும் இந்த இடத்துல இப்படி போடுறான், இதே மாதிரி தான் அந்த இடத்துலயும் எழுதுறான், இதே மாதிரி இந்த இடத்துலயும் எழுதுறான், அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தமா இருக்கும்னு ஒருத்தன் உட்காந்து பிடிச்சானுட்டீங்க வெளியே வந்துடும். அது யூ கான்ட் இரேஸ் த பர்ன். உங்க ஆசை என்பது உள்ளத்துக்குள்ள அது ஒரு பர்ன், அது சுட்ட வடு. அந்த சுட்ட வடுவை உங்களால இரேஸ் பண்ண முடியுமா? சுட்ட வடு அது வடுவாக அப்படி மேலே மேடாக தான் இருக்கு. அப்படி கையை வச்சு தடவுனீங்கன்னா அந்த இடம் மட்டும் அப்படி ஒரு நிரடும். உங்க உள்ளத்துக்குள்ள ஆசை இருந்தா அது ஒரு பேர்ன், அது சுட்ட வடு மாதிரி தான் இருக்கும். யூ கேனாட் இரேஸ் இட். அதை நீங்க இரேஸ் பண்ணவே முடியாது. இட் வில் சார் யுவர் ட்ரீம்ஸ். உங்களுடைய கனவுகளை அது சார்னா பொசிக்கிறோம். அது உங்களுடைய அநியாயமான ஆசையாக இருந்தா அந்த ஆசை எப்படிதான் நீங்க மறைச்சி வச்சீங்கன்னாலும் அது வெளியே வந்துடும். அது வெளியே வந்து உங்களை பொசுக்கி விடும். இட் வில் சார் யுவர் ட்ரீம் ஹவெவர் யூ பரி த ஷேடோ இன் த ஹார்ட். இதயத்தின் ஆழத்திற்குள் நீங்க எவ்வளவுதான் அந்த நிழலை, நீங்க அந்த ஆசையை கூட இல்லை, ஆசையின் நிழலை நீங்க புதைச்சி வச்சீங்கன்னா கூட அந்த நிழல் வெளியே வரும். அந்த நிழல் வெளியே வந்துருச்சு அப்படின்னாவே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உருவம் என்ன, அந்த ஆசை என்ன என்பது வெளியே வந்துடும். அந்த ஆசை வெளியே வந்துருச்சுன்னா கூட இருக்கீங்க, உங்களுடைய பார்ட்னரை நீங்க ஏமாத்துறீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்க பார்ட்னரை நீங்க ஏமாத்துறீங்க. ஆனா ஏமாத்துறதுங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கும். அது உங்களை அறியாமலே உங்களுடைய பேச்சில், உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களை அறியாமையே வந்துடும். உங்க கண்கள்ல உங்க பார்ட்னர் உங்களை கவனமா கவனிச்சான் அப்படின்னு சொன்னா இவன் எங்கேயோ இந்த பிசினஸ்ல தப்பு பண்றாங்கிறத கண்டுபிடிச்சிடும். வெளியே வரும். வெளியே வராமலாம் இருக்கவே இருக்காது என்று தி அன்ரெஸ்ட் ஆஃப் டிசைர் என்கின்ற இந்த போமை கெக்கியின் தாருவாலா எழுதியிருக்கிறார். தேங்க்யூ.